நாங்கள் வந்து 5 இயர்ஸ் தான் வந்து இந்த இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து 5 இயர்ஸ்லேருந்து சேலரி கம்மி தான். ஒரு மெட்டர்னிட்டி லீவ் கிடையாது, ஃபீல்டு விசிட்டு எல்லாமே போகணும். யூவின் போடணும், இந்த போர்ட்டலில் என்ட்ரி போடுங்க, அந்த போர்ட்டலில் என்ட்ரி போடுங்கன்னு எல்லாமே அவங்க சொல்லிட்டு தான் வராங்க. அவங்க சொல்கிற வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு தான் வரோம். ஆனால் அதுக்கான இன்க்ரிமெண்ட்டும் எங்களுக்கு போட மாட்டாங்க, சேலரியும் தர மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த 1 மந்த் எங்களுக்கு சேலரியே வரல. நாங்களாம் கை குழந்தைய வச்சுக்கிட்டு வேலைக்கு வரோம். எல்லாரும் எங்களையும் விட ஊர் விட்டு ஊரெல்லாம் வந்து ஹாஸ்டலில் இது பண்ணி தங்கி வேலையெல்லாம் செய்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து சேலரி வரலன்னா எப்படிங்க? ஒரு வேளை சாப்பாட்டுக்கே எல்லாம் கஷ்டப்பட்டு ஊர் விட்டு ஊர் வந்து தானே வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கும் இவங்க சேலரி போட்டு அதுக்கான இன்க்ரிமெண்ட் கொடுத்தா தானே. 7 வருஷமாக ஒர்க் பண்ணுறோம், ஒரு பர்மனெண்ட்ன்றது இல்லை, ஒரு இன்க்ரிமெண்ட்ன்றது இல்லை. இங்கே இப்போ பாருங்கள், நாங்கள் 2 ஹவராக உட்காந்துட்டு இருக்கோம். ஒருத்தரம் வந்து எங்களுக்கு யாருமே என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்கல. உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக வந்திருக்கீங்களோ யாரும் அதுக்கான சொல்யூஷனும் கொடுக்க வரலை. இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் எப்படிங்க? எங்களுடைய நிலமெல்லாம் என்ன ஆகிறது? நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட முறையிட்டீங்களா? என்ன சொல்கிறாங்க? எதனால் இந்த பிரச்சனை? இந்த மாதம் மட்டும் சம்பளம் வரலன்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன்? இல்லை சார், ஆப் அட்டெண்டன்ஸ்னு சொல்லி ஒரு 3 மந்த் தான் கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் திடீர்னு சடனாக இந்த மாதம் தான் எங்களுக்கு வெறும் சப்போர்ட் ஸ்டாஃப்னு ஒரு இருக்குது. அதில் வந்து 8500 தான் எங்களுக்கு சேலரியே. ஆனால் இந்த மாதம் வந்து 5 டேஸ்ன்னு சொல்லிட்டு 5 டேஸ் சேலரி தான் போட்டிருக்காங்க. 3000 எனக்குலாம் பரவாயில்ல, 500 தான் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. எப்படி போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அது இப்போது நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். இப்போது மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இங்கே இருக்க ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், சப்போர்ட் ஸ்டாஃபாக இருக்கட்டும், எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் கேம்ப் போட சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம், ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருன்றாங்க. அதே சேம் ஹீட் ஸ்ட்ரோக் எங்களுக்கு வராதா? ஆஸ் எ ஹியூமன் எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லைங்க. எங்களுக்கு எதுவுமே யாருமே எதுவுமே கேட்கறது இல்லை. அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களோட சம்பளத்தில் இப்போ ஒரு பேஷண்ட் வர்றாங்க, ஒரு திடீர்னு கை ஏத்துட்டு வராரு, எனக்கு டியூட்டி அவர் முடிஞ்சிருச்சு, 12 மணிக்கு எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போக முடியுமா? என்னோட கொஸ்டின் அதுதான். அப்போ நீங்க அவர் கணக்கு பண்றீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்க்கு மேல எனக்கு வந்து ஆஃப் டே சேலரி கட்டுனா நான் வந்து வீட்டுக்கே போயிடலாமே. நான் ஏன் ஒர்க் பண்ணணும்? எதுக்காண்டி? நான் மக்களுக்காண்டி. நான் ஏன் எங்களுக்கு மட்டும் எல்லாருமே ஹியூமனா பாருங்க, எல்லாருக்கும் அவங்க இறக்க மனப்பான்மை வேணும்னு சொல்றீங்க. எங்களுக்கு யார் இறக்க மனப்பான்மை கொடுக்குறாங்க, யார் பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுவரையும் விஜய் அண்ணாவுக்கு நான் ஒரே ஒரு கொஸ்டின், எல்லாரும் சேர்ந்து தான் ஓட்டு போட்டோம். விஜய் அண்ணாவுக்கு நேராவே நான் கேட்கிறேன், எங்களுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு அதுதான் கொஸ்டின்.